போன பாட்டுல ஒரு வழியா 456 பிளேயர்ஸையும் ஃபர்ஸ்ட் கேம் நடக்கிறது கூட்டு வந்திருப்பாங்க. இங்க பார்த்த நடுவுல பிரம்மாண்டமான கிரவுண்டும் அதோட எண்டுல ஒரு பெரிய சைஸ் பொம்மை நின்னுகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்மள என்ன கேம்ல விளையாட சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்க. சுத்தி உள்ள கதவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு முத கேமை எப்படி விளையாடுறது அதோட ரூல்ஸ் என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட பேரு ரெட் லைட் கிரீன் லைட். இந்த பொம்மை திரும்பி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது எல்லா பிளேயர்ஸும் முன்னாடி ஓடி வர ஆரம்பிச்சிடணும். அதுவே பாட்டு பாடுறதை நிறுத்தின அடுத்த செகண்ட் எல்லாரும் ஓடுறதை நிப்பாட்டிட்டு அசையாம நின்றணும். ஒருவேளை அந்த பொம்மை பாக்குற டைம்ல யாராச்சும் தப்பி தவறி நகர்ந்தா கூட உடனே அவங்க கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிருவாங்க. ஓகே இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொம்மை திரும்பி நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் கேட்ட உடனே இவங்க என்னடா இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேமுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தானுங்களான்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம அசால்ட்டா விளையாட ஈஸியா பிளேயர் 324ங்கிறவன் கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறான். அதாவது இந்த கேம்ல அவுட் ஆகி எலிமினேட் ஆகிட்டா திரும்ப வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உயிரோட இருக்கணும்னா கேம்ல தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் முடியும். இங்க இருக்க பொம்மையோட ரெண்டு கண்ணுலயும் பயங்கர அட்வான்ஸான ஹை குவாலிட்டி மோஷன் சென்சார் கேமரா இருக்கு. அதனால யாராச்சும் கொஞ்சம் நகர்ந்தாலும் ஜோலி முடிஞ்சிடும். ஆனா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எல்லா பிளேயர்ஸ் உயிர் பயத்துல கண்டா பின்னாடி அங்க இங்கேயுமா ஓட ஒருத்தர் விடாம எல்லாரையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம சுட்டு சாகடிச்சானுங்க. இப்பதான் மிச்சம் இருக்க பிளேயர்ஸுக்கு இந்த கேமோட சீரியஸ்னஸ் என்னன்னே புரியுது. அதனால டைம் முடியறதுக்குள்ள ரொம்பவே கேர்ஃபுல்லா அந்த பொம்மை கண்ணுல மாட்டிக்காம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நகர்ந்து போய் எப்படியாவது இந்த கேம்ல இருந்து தப்பிச்சலாம் ட்ரை பண்றாங்க. இதுல முக்காவாசி பிளேயர் நினைச்ச மாதிரியே சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம பிளேயர் 456 ஓடி வர அவசரத்துல கீழே கிடக்கிற டெட் பாடி மேல காலை வச்சு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போக அவரை பிளேயர் 199ங்கிற ஆளு கஷ்டப்பட்டு காப்பாத்தி விடுறாரு. கடைசியில டைம் முடியறதுக்குள்ள லைனை தாண்டாத எல்லா பிளேயர்ஸையுமே போட்டு தள்ளிடுறானுங்க.